மணிப்பூர் விவகாரத்தில் ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை தற்போது மீண்டும் கூடியுள்ளது. அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். Sir, with your kind permission, I rise to present a copy of each of the 57th and 58th reports, Hindi and English version of the Standing Committee on Agriculture, Animal Husbandry and Food Processing 2022-23 as listed against my name at serial number 6 in today's list of business. Item number 7, Shri Jewel Orav ji. English version of the Standing Committee on Defence is listed against my name in the today's list of business. Number 8, Dr. Shri Bhartari Mehta ji. महोदय, मैं आज के कार्यसूची में अपने नाम में सामने क्रम संख्या 8 पर यथा सूचीबद्ध श्रम, वस्त्र और कौशल विकास संबंधी स्थायी समिति का 44वां, 45वां, 46वां, 47वां और 48वां प्रतिवेदन हिंदी तथा अंग्रेजी संस्करण प्रस्तुत करता हूँ. Item number 9, Shri Arjun Ram Meghwal ji. With your permission, sir, I rise to announce that government business during the week commencing Monday, the 24th of July 2023 will consist of number 1, consideration of any item of the government business carried over from today's order paper. It contains consideration and passing of the Biological Diversity Amendment Bill 2022. Number 2, consideration and passing of the following bill. Number 1, the Multi-State Cooperative Society Amendment Bill 2022 as reported by Joint Committee, and 2nd, the Forest Conservation Amendment Bill 2023 as reported by Joint Committee. Number 3, consideration and passing of the following bills after their introduction: the National Nursing and Midwifery Commissions Bill 2023, the National Dental Commission Bill 2023, the Constitutional Scheduled Caste Order Amendment Bill 2023, and the Registration and Birth and Death Amendment Bill 2023. Item number 4, consideration and passing of the ஒத்திவைப்பிற்கு பிறகு மீண்டும் கூடியிருக்கக்கூடிய அவையில் தற்போது பேசி வந்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்போது என்ன நிலவரம்? அபிநயா, இடைவேளைக்கு பிறகு தற்பொழுது மக்களவையானது மீண்டும் கூடியிருக்கிறது. அலுவல் தொடங்கியவுடனே எதிர்க்கட்சிகள் சார்பாக மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது கோஷங்களை எதிர்க்கட்சி தலைவர்கள் எழுப்பி வருகிறார்கள். கடும் அமளியானது மக்களவையில் ஏற்பட்டுள்ளது. இது அதே நேரத்தில் அமைச்சர் அர்ஜுன் ராம் மேவால் சார்பாக அடுத்தடுத்து தாக்கலாக வேண்டிய மசோதாக்கள் தொடர்பான பட்டியலை அவர் விவரித்து வருகிறார். மிக முக்கியமாக வன பாதுகாப்பு சட்டம், நர்சிங் திருத்த சட்டம் உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்கள் என்பது அடுத்தடுத்து அமலாக வேண்டும். அதனை அறிமுகம் செய்து வைத்து அர்ஜுன் ராம் மேவால் பேசி மற்ற உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கருத்துக்களை தற்போது தெரிவித்து வருகிறார்கள். அதே சமயத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையினுடைய மையப்பகுதிக்கு வந்து பதாகைகளை ஏந்தி தற்பொழுது அந்த கடும் அமளியில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு புறம் தாக்கலாகி இருக்கும் அந்த மசோதாக்களானது அமலாகி வரும் அதே சமயத்தில் எதிர்க்கட்சிகள் சார்பாக இந்த மணிப்பூர் விவகாரத்தின் மீதான அந்த விவாதமானது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கோஷங்களும் அங்கே எழுப்பப்பட்டு வருவது நம்மால் நேரடியாக காட்சிகள் காண முடிகிறது. For the unexpired portion of the term of the committee, Vice Sri மக்களவையில் எதிர்க்கட்சிகளுடைய முழக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மசோதாக்கள் தாக்கல் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மணிப்பூரில் நிகழக்கூடிய அந்த கொடுமைகள் சார்ந்த விளக்கத்தை பிரதமர் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் மசோதாக்களை தாக்கல் செய்யக்கூடிய பணிகளில் பாஜக உறுப்பினர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி சுசித்ரா. प्रस्ताव स्वीकृत हुआ. आइटम नंबर 12, डॉक्टर किरीट भाई सोलंकी. सभापति जी, मैं प्रस्ताव करता हूं कि इस सभा के सदस्य लोकसभा के प्रक्रिया तथा कार्य संचालन नियम के नियम 331 ख के उपनियम 1 के साथ In today's revised list of business, Number 4,
Honorable Speaker sir, with your kind permission, I serial number 4 against my name in today's revised list of business. Thank you. Session of 17th Lok Sabha and assented to by the President since the report was last by the President. श्री पीसी गद्दीगौर जी निर्वाचित करें। है कि डॉक्टर किरीट भाई सोलंकी जी द्वारा प्रस्तुत प्रस्ताव को स्वीकृत किया जाए। जो सदस्य इसके पक्ष में वो हाँ कहें, जो सदस्य इसके विरोध में वो ना कहें। मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हुआ, हाँ वालों के पक्ष में हुआ, प्रस्ताव स्वीकृत हुआ। आइटम नंबर 13 श्री राजेश वर्मा जी। महोदय, मैं प्रस्ताव प्रस्तुत करने के लिए सभा की अनुमति मांगता हूं कि सभा द्वारा 24/6/2019 को स्वीकृत प्रस्ताव के क्रम संख्या 7 के पैरा 3 के अनुसरण में इस सभा के सदस्य एकल संक्रमणीय मत द्वारा आनुपातिक प्रतिनिधित्व प्रणाली के अनुसार अन्य पिछड़े वर्गों के कल्याण संबंधी समिति की पहली बैठक की तारीख से 1 वर्ष के कार्यकाल के लिए उक्त समिति के सदस्यों के रूप में कार्य करने के लिए अपने में से 20 सदस्य निर्वाचित करें। वर्मा जी द्वारा प्रस्तुत प्रस्ताव को स्वीकृत किया जाए। जो सदस्य इसके पक्ष में वो हाँ कहें, जो सदस्य इसके विरोध में वो ना कहें। मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हुआ, हाँ वालों के पक्ष में हुआ, प्रस्ताव स्वीकृत हुआ। आइटम नंबर 14 श्री राजेश वर्मा जी। महोदय, मैं प्रस्ताव पेश करने के लिए सभा की अनुमति मांगता हूं कि यह सभा राज्यसभा से सिफारिश करती है कि राज्यसभा अन्य पिछड़े वर्गों के कल्याण संबंधी समिति की पहली बैठक की तारीख से 1 वर्ष के कार्यकाल के लिए समिति में शामिल होने हेतु अपने सदस्यों में से 10 सदस्यों को निर्वाचित करने पर सहमत हो तथा समिति के लिए इस प्रकार निर्वाचित किए गए सदस्यों के नाम इस सभा को सूचित करें। धन्यवाद। श्री राजेश वर्मा जी द्वारा प्रस्तुत प्रस्ताव को स्वीकृत किया जाए। जो सदस्य इसके पक्ष में वो हाँ कहें, जो सदस्य इसके विरोध में वो ना कहें। मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हुआ, हाँ वालों के पक्ष में हुआ, प्रस्ताव स्वीकृत हुआ। आइटम नंबर 15 डॉक्टर सत्यपाल जी। Honorable sir, with your permission, I rise to move that this House do recommend to Rajya Sabha that Rajya Sabha do elect 2 members of Rajya Sabha in accordance with the system of proportional representation by means of the single transferable vote to the Joint Committee on Offices of Profit in the vacancy caused by passing away of Sri Hardwar Dubey ji with about 26 June 2023 and to be caused on the retirement of Ms. Dola Sen with effect from 18th August 2023 from Rajya Sabha respectively and to communicate to the மணிப்பூர் விவகாரம் சார்ந்த விளக்கத்தை பிரதமர் மோடி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு வருகிறார்கள். ஆனால் மற்றொரு புறத்தில் பாஜக உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். சார்ந்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டோம். जो सदस्य के विरोध में वो ना कहें। मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हुआ, हाँ वालों के पक्ष में हुआ, प्रस्ताव स्वीकृत हुआ।